இந்த வீடியோவில் நம்ம ஹார்மோன்களை பற்றியும் அதனால் நம்மளுக்கு இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றியும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்தால் அதனால் நம்ம ஹெல்த் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும், எந்த அளவுக்கு நம்மளுக்கு நோய்களை கொடுக்குங்கிறத பற்றியும் ஒரு ஹிடன் பவர் ஆஃப் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் நான் டீச் பண்ணுற ஆன்லைனில் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உலகத்தில் அட்லீஸ்ட் 30 நாட்டிலேருந்து டெய்லி 100 பேஷண்ட்ஸ் ஆச்சு வருவாங்க. நானும் ஒரு மேல் ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட் டீமும் சேர்ந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் அந்த நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸஸை டீச் பண்ணி பல நோய்களை மெயினாக ஒரு 100 நோயை நல்லபடியாக சரி பண்ண முடியுது, பெர்மனண்ட்டாக க்யூர் பண்ண முடியுது. அது ஒரு செஷன் 3/4 மணி நேரம். அந்த மாதிரி யார் வேணாலும் எப்போ விருப்பப்படுற நேரத்தில் அதை எடுத்துக்க முடியுது. அதை பற்றியும் அந்த நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் எப்படி ஹார்மோனை ஹார்மோனல் ஹெல்த்தை ஹார்மோனையும் ஹெல்த்தையும் கரெக்டாக பாதுகாக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸை எப்படி அது தடுக்குதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஹார்மோன்ஸ் தாங்க ஆல்மோஸ்ட் நிறையா டிசீஸ்க்கு ரீசனாக இருக்குது. முக்கியமான டிசீஸ் எடுத்துக்கிட்டால் ஹைப்பர் டென்ஷன் பிபிக்கும், சுகர் டயபெட்டிஸ்க்கும், ஒபிசிட்டி வெயிட் ஆகிறதுக்கும், அதை தவிர கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, குதிங்கால் வலி இந்த மாதிரி வர்ற எல்லா லைஃப் ஸ்டைல் டிசீஸ்க்கும், வாழ்க்கை முறையினால் வர்ற டிசீஸ்க்கும் ஹார்மோன்ஸ் மிகப்பெரிய ரீசனாக இருக்குது. அந்த ஹார்மோன்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ்னால் என்னென்னு தானே கேட்குறீங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஏரோபிக்ஸ்னால் என்னென்னு சொல்கிறேன். ஏரோபிக்ஸ்னால் கார்டியாக் எக்ஸர்சனை ஹார்ட்டோட அவுட்புட் அதிகம் பண்ணுறது ஏரோபிக்ஸ். அப்படி பார்த்தா நடக்கிறது, ஜாகிங்கு, ஓடுறது, ரன்னிங்கு, அதுக்கப்புறம் டான்ஸு, ஜும்பா இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு விளையாடுறது, இதை தவிர என்னெல்லாம் ஈவன் ஸ்விம்மிங்கு, சைக்கிளிங்கு, இது எல்லாமே ஏரோபிக்ஸு. இதுக்கு நேர ஆப்போசிட் நான் ஏரோபிக்ஸ். எதுவுமே செய்ய மாட்டோம். மல்லாந்து படுத்து செய்கிற எக்ஸசைஸு, ரைட்டில் படுத்து லெஃப்டில் படுத்து குப்புற படுத்து உட்காந்து செய்கிற எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் படுத்து செய்கிறது இல்லை உட்காந்து செய்கிற எக்ஸசைஸ் தான் நான் ஏரோபிக்ஸ். அதே மாதிரியே நான் வெயிட் பேரிங் ஊன்ற எக்ஸசைஸ்க்கு பேர் வெயிட் பேரிங். காலை ஊன்றது, நிற்கிறது, நடக்கிறது, ஓடுறது எல்லாம் வெயிட் பேரிங். காலையே ஊனாமல் செய்கிறது, அதான் படுத்துட்டோ உட்காந்துட்டோ செய்கிறது நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங். இந்த எக்ஸசைசஸ் கண்டிப்பாக ஹார்மோன்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணி நோயற்ற வாழ்வு வாழ வைக்குது. நூற்றுக்கணக்கான நோய்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்னென்ன நோய் என்ன ஏதுன்னு நான் டீட்டெயிலாக ஒரு சயின்டிஃபிக்கலாக நான் ஒரு மெசேஜாக உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹார்மோன்ஸ்னால் என்னன்னு பார்த்துடலாங்க. ஹார்மோன்ஸ்னால் வெறும் கெமிக்கல் மெசஞ்சர்னு நினச்சிக்காதீங்க. மெசஞ்சர்னால் தூதுவர். அதாவது எல்லா உடம்புல ஒரு குறிப்பிட்ட இது இருக்குன்னா ஹார்மோன் வழியாக தான் அது செல்ஸ்குள்ளேயே போகுது. அதனால தான் அது மெசஞ்சர். அது ஒன்லி கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் கிடையாது. நம்ம கிளான்ஸ்னால தான், எண்டோக்ரைன் சிஸ்டம்னால தான், எண்டோக்ரைன் நம்ம சுரப்பிகள், எண்டோக்ரைன் சுரப்பிகள் இருக்குல்ல, அதில் தான் ஹார்மோன்ஸ் உருவாகுது. அது ஒன்லி கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் கிடையாது. அது நம்ம பிளட்டு மூலம் ட்ராவல் பண்ணுது. த்ரூ த பிளட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி நம்ம ஆர்கன்ஸ்க்கு, நம்மளோட உறுப்புகளுக்கு, இதயம், நுரையீரல், கல்லீரல், கிட்னி எல்லாத்துக்கும் அண்ட் டிஷ்யூஸ், நம்ம செல்ஸ் மாதிரி டிஷ்யூஸ் இருக்குல்லங்க, அதுக்கெல்லாம் உள்ளே போகிறது தான் ஹார்மோனு. அது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுதுங்க. என்னென்னத்தை ரெகுலேட் பண்ணுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாமா? நம்மளோட க்ரோத் அண்ட் ரிப்பேர், நம்மளோட வளர்ச்சி, நம்மளோட செல்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆகணும். அதாவது டெய்லி ரிப்பேர் ஆகும், அதை சரி பண்ணணும். அந்த ரிப்பேர் ஆனதை சரி பண்ணுறதுக்கு இதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட க்ரோத், சின்ன வயசுலேருந்து வளர்ந்துக்கிட்டே வர்றோம் பார்த்தீங்களா, அந்த வளர்ச்சியையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன ஹார்மோன் தெரியுமா? க்ரோத் ஹார்மோன், பிட்யூட்ரி ஹார்மோன் தான் க்ரோத் ஹார்மோன். அதை தவிர தைராய்டு ஹார்மோன், நம்மெல்லாம் வெயிட் ஆயிடுறோம், தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரந்தா தெரியும்ல, ஒபிசிட்டி வந்துடுதில்ல, அந்த தைராய்டு ஹார்மோன் T3, T4, TSH, FT3, FT4 அதெல்லாம் க்ரோத் அண்ட் ரிப்பேருக்கு
காரணமாக இருக்குது. அதே மாதிரி ஹார்மோன் வேறு எதுக்குன்னா மெட்டபாலிசத்துக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மெட்டபாலிசம் ஆகி தான் நம்ம செல்ஸ்குள்ளே போய் அது பேர்ன் ஆகுதுன்னா கலோரிஸ் வந்து செலவாகுது. அப்படி மெட்டபாலிசம், அந்த மெட்டபாலிசத்தினோட மூலம் வெயிட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஹார்மோன். என்னென்ன ஹார்மோன் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது? வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல நம்பர் 1 லெப்டின் தான். நம்பர் 2 மெட்டபாலிசத்துக்கும் வெயிட்டுக்கும் சேர்ந்து மிக முக்கியமான ஹார்மோன் வந்து இன்சுலின். இன்சுலின்கிற ஹார்மோன் என்னன்னு நினச்சிங்க? இன்சுலின்கிறதே ஒரு ஹார்மோன் தாங்க. இவ்வளோ பேர் சுகர்னு உலகம் பூரா கஷ்டப்படுறாங்க. டைப் 1 டைப் 2ன்னு அண்டு உலகம் பூரா வந்து சுகருங்கிறது ஒரு நிறைய பேர்த்தோட இறப்புக்கு, கை கால் போகிறதுக்கு, எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு, பக்கவாதம் வர்றதுக்கு, ஆம்புடேட் பண்ணிடுறதுக்கு, குழந்தையின்மைக்கு, ஸ்கின்னில் ட்ரபுள் வர்றதுக்கு, ஏகப்பட்ட நோய்களுக்கு ஃப்ரோசன் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரீசனாக இருக்கிற சுகரே வந்து ஒரு ஹார்மோன் தான். அந்த ஹார்மோனை நம்மளோட நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் வந்து ரெகுலேட் பண்ணுது. அது அப்புறம் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஹார்மோன் இன்சுலின். எதுக்கு? மெட்டபாலிசத்துக்கும் வெயிட்டுக்கும் ரீசனாக இருக்குது. வெயிட்டுக்குமே அது ரீசனாக இருக்குது. கிரெலின் ஹார்மோன், அது வந்து ஹங்கர் ஹார்மோன், பசியை தூண்டுற ஹார்மோன் தான் கிரெலின் ஹார்மோன். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனோம்னு வச்சுக்கோங்க, பசியை தூண்டிக்கிட்டே இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஈட்டிங் வந்துடும். மூணாவது என்னன்னா மூட் அண்ட் எமோஷன்ஸு. நம்மளுக்கு நல்ல மூடு கெட்ட மூடு நல்லா இருக்குல்ல, நல்ல மூடு கெட்ட மூடும் நம்மளோட எமோஷன் இருக்குல்ல, அதையெல்லாம் எமோஷன்னா நல்ல ஃபீலிங் ஆர் கெட்ட ஃபீலிங் எமோஷன்ஸில் அதையெல்லாம் வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ்னான செரட்டோனின், டோப்பமின் அண்ட் கார்டிசோல் இதெல்லாம் பண்ணுது. செரட்டோனின் லாஃபிங் ஹார்மோன், சிரிக்கிறதுல வர்றது. அதே செரட்டோனின் வந்து நம்ம மூடு அப்செட்டாக இருந்தோம்னா கம்மியாக சுரந்து நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனை பண்ணுது. அதே தான் டோப்பமின் அதே மாதிரி தான். நம்மளே சின்ன சின்ன சக்ஸஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா டோப்பமின் வந்து நம்மளோட மூடையும் எமோஷன்ஸையும் கெடுத்து விட்டுரும். நல்ல மூடு கொடுக்காது, கெட்ட மூடு கொடுக்கும். அடுத்தது கார்டிசோல் கம்மியாக சுரந்தால் நம்ம ஹாப்பியாக இருப்போம். கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமானீங்கன்னா கார்டிசோல் அதிகமாகிடும். கார்டிசோல் அதிகமானால் என்ன நடக்கும்? நல்லா ஸ்ட்ரெஸ் ஆகிடும், மூடு எமோஷன்ஸ் எல்லாம் மோசமாக ஆகிடும். சரியா? அடுத்தது வர்றது தூக்கம். இன்றைக்கி தூக்கமின்மை, இன்சோம்னியானால நிறைய பேர் பாதிக்கிறாங்க. தூக்கமே ஒரு ஹார்மோன்னால தாங்க வருது, மெலட்டோனின்கிற ஹார்மோன்னால வருது. ஸோ தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுற மெலட்டோனின் நல்லா ஃபெசிலிட்டேட் ஆனால் நம்மளுக்கு நல்லா தூக்கம் வரும். அது எப்படி நான் சொல்லித்தர எக்ஸசைஸில் நடக்குதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அடுத்தது ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஸ் ட்ரைவ். அப்படின்னா ரீப்ரொடக்ஷன்னா குழந்தை பெற்றுக்கிற தன்மை. குழந்தை இல்லாமல் இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கல்ல, அதுவுமே ஹார்மோனில் தான் நடக்குது. அதேமாதிரி செக்ஸ் ட்ரைவ், செக்ஸ் மேலே ஆர்வம் இல்லாமல், லிபிடோ இல்லாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்கல்ல. லிபிடோனா செக்ஸ் மேலே ஆர்வம் இல்லை, அன்பு இல்லை, ஜென்ஸுக்கு லேடிஸ் மேலே விருப்பம் இல்லை, லேடிஸுக்கு ஜென்ஸ் மேலே விருப்பம் இல்லை. அப்படின்னா அதனால் வந்து நிறைய நடக்குதுல எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், எரெக்ஷனே ஆகாமல் இருக்கிறது. இல்லைன்னா வந்து லிபிடோ செக்ஸ் ட்ரைவே வராமல், அதை வந்து கரெக்டாக பண்ணாமல் குழந்தை பெற்றுக்க முடியாமல், இல்லை ஹாப்பியாக இருக்க முடியாமல் இருக்குல்ல, அதையுமே ஹார்மோன்ஸ் தான் பண்ணுது. என்ன ஹார்மோன்ஸ் பண்ணுது தெரியுங்களா? ஈஸ்ட்ரோஜன் அண்ட் டெஸ்டோஸ்டீரோன் வந்து மேல் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன். ஸோ இது ஃபீமேல் ஹார்மோன். அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரோன்னு இருக்குது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்மளோட செக்ஸ் ட்ரைவுக்கு, நம்மளோட அன்புக்கு, காதலுக்கு, அதுக்கு மேலே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு இருக்கிற அந்த மேல் ஃபீமேல் இதுக்கு, அதே மாதிரி பெட் டைம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பிரயோஜனமாக இருக்கிறது. அந்த ஹார்மோன் குறைஞ்சாலும் இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது. அந்த ஹார்மோன்ஸு கூட நம்மளோட எக்ஸசைஸில் நம்ம வந்து கொண்டு வர முடியும் ரொம்ப நல்ல விதமாக. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா பிளட் ப்ரெஷர் அண்ட் ஃப்ளூயிட் பேலன்ஸ். உடம்புக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்லங்க, எவ்வளவோ ஃப்ளூயிட் இருக்குது. நம்ம உடம்பே ஃப்ளூயிட்னால் ஆனது தான். சரிங்களா? நம்ம பிளட்டு கூட ஒரு ஃப்ளூயிட் தான். அந்த ஃப்ளூயிடோட பேலன்ஸ் எல்லாம் கொண்டு வர்றதுக்கும், அதை தவிர பிபிக்காகவும், பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதும் ஹார்மோன் தான். இன்றைக்கி பிபி பேஷண்ட்ஸ் எத்தனை பேர், ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அதுவுமே ஹார்மோன்னால் தான் நடக்குது. என்ன ஹார்மோன் தெரியுங்களா? ஆல்டோஸ்டீரோன்கிற ஹார்மோனும் வாசோப்ரெசின்கிற ஹார்மோனும் தான் இந்த பிளட் ப்ரெஷரையும் ஃப்ளூயிட் பேலன்ஸையும் கொண்டு வருது. இன்னொரு தடவை நோட் பண்ணிக்கோங்க, ஆல்டோஸ்டீரோன்கிற ஹார்மோன், ALDOSTERONE, அண்ட் வாசோப்ரெசின், VASOPRESSIN. இந்த 2 ஹார்மோன் தான் அதுக்கு ரீசனாக இருக்குது. ஓகே, இப்போ வாட் ஆர் த ஹார்மோன்ஸ் நம்ம பார்த்துட்டோமா? அடுத்தது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆனால் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் என்னத்தை உருவாக்கும் தெரியுமா? தெரிஞ்சால் உண்மையிலேயே இவ்வளவா நம்மளுக்கு இருக்கிற எல்லா நோயும் ஹார்மோன்னால தானா அப்படின்னு நினைப்பீங்க. வெயிட் கெயின் ஆர் லாஸ் நம்மளோட வெயிட்டை அதிகப்படுத்தி விட்ருங்க. வெயிட்டை நல்லா தைராய்டு கம்மியாக சுரந்தால் வெயிட் நல்லா 100-120 கிலோலாம் ஆயிடுறாங்கல்ல. இதே ஹைப்போகோனடிசம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர்றது 200-250 கிலோலாம் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி வெயிட் கெயின், வெயிட் லாஸு சிலர் பயங்கர ஒல்லி ஆயிடுறாங்கல்ல. ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு அதிகமாக சுரந்தால் பயங்கர ஒல்லி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி வெயிட் கெயினையோ வெயிட் லாஸையோ உருவாக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்சுலின் நம்ம குளுக்கோஸை செல்லுக்குள்ளே சரியாக எடுத்துகிட்டு போக மாட்டேங்குது. இன்சுலினுக்கு ரெசிஸ்ட் ஆகிடுது செல்ஸு. சரியா? இன்சுலினை உள்ளே எடுக்க மாட்டேங்குது. அப்போ இன்சுலின் கூட வர்ற குளுக்கோஸ் உள்ளே போக மாட்டேங்குது. நம்மளோட உடம்புல அந்த கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து எல்லாம் சேர்ந்து அந்த குளுக்கோஸ் எல்லாம் சேர்ந்து அது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி நம்ம குண்டாயிடுறோம். சரியா? அதே சமயத்தில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால ஒல்லியாகிறதும் நடக்குது. சரிங்களா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு, அதை தவிர தைராய்டு கம்மியாக சுரந்தால் குண்டாகிறோம், தைராய்டு அதிகமாக சுரந்தால் ஒல்லி ஆயிடுறோம். ஹைப்போ தைராய்டிசம் குண்டாகிறது, ஹைப்பர் தைராய்டிசம் ஒல்லி ஆயிடுறது. சரிங்களா? ஸோ இதை நடத்துதா? வெயிட்டுக்கு காரணமாக இருக்குதா? மொதல் விஷயம் இதுவே போதுமா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய விஷயம், தொப்பை வெயிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதெல்லாம் ஹார்மோன்ஸ்னால தான். அப்புறம் என்னன்னு கேட்டால் ஹை பிளட் ப்ரெஷர், பிபி அதிகமாக வருது, ஹைப்பர் டென்ஷன், பிபி அதிகமான பேஷண்ட்ஸ் ஹார்மோன்ஸ்னால தான். என்ன ஹார்மோன்னு கேட்குறீங்களா? ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஒன்று நம்மளுக்கெல்லாம் பயங்கரமாக சுரக்குதே, அந்த கார்டிசோல் தான் காரணம். கார்டிசோலு ஆல்டோஸ்டீரோன், அடுத்தது ஆல்டோஸ்டீரோன்கிற ஹார்மோன் தான் பிளட் ப்ரெஷரையும் பாடி ஃப்ளூயிட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த ஹார்மோனல் இஷ்யூஸ்னாலேயும் பிபி அதிகமாகிடுது. அடுத்து வர்றது என்ன தெரியுங்களா? ஃபெட்டிக்கு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன். ஃபெட்டிக் எந்நேரம் டயர்டாகவே ஃபீல் பண்ணுறது. ஆங்ஸைட்டி ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது, ரொம்ப அப்படியே மன அழுத்தத்துக்குள்ளேயே இருக்கிறது. அப்புறம் டிப்ரெஷன், சோகமாக ஆயிடுறது, போர் அடிக்கிறது, சோகமாக இருக்கிறது. இதெல்லாம் எதனால் நடக்குது தெரியுமா? ஹார்மோன்ஸ். என்னென்ன ஹார்மோன்? செரட்டோனின் லாஃபிங் ஹார்மோன், சிரிச்சா தான் வரும். சிரிப்புக்கு நேர் ஆப்போசிட் தான் உம்முன்னு இருக்கிறது. உம்முன்னு இருந்தால் வந்துடும். அப்புறம் டோப்பமின் டிஃபிஷியன்சி. டோப்பமின் என்னென்னு நினைக்கிறீங்க? டோப்பமின் நம்ம செலிப்ரேட்டிங் ஸ்மால் சக்ஸஸஸ், நம்மளோட சக்ஸஸ் செலிப்ரேட் பண்ண, லிசனிங் மியூசிக், இதில் எல்லாம் சுரக்குது. அதையுமே இது அவாய்ட் பண்ணி விட்ருது. சரியா? டோப்பமின் டிஃபிஷியன்சினால் பார்க்கின்சன்ஸ் டிசீஸே வரும். கையெல்லாம் நடுங்கிட்டு பின்னாடி பேலன்ஸ் இல்லாமல் போகிறது, கடைசியாக அப்படியே ஹீல் டோ கெயிட்டு நம்மெல்லாம், அதாவது ஹீலை வச்சு டோவை வச்சு நடப்போம், அதாவது குதிங்கால வச்சு விரலை வச்சு. இதே பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட் விரலை வச்சு ஹீலை வச்சு நடப்பாங்க. அதை அது பண்ணிடுது. அதை தவிர பூவர் ஸ்லீப்பு, தூக்கத்தை பயங்கரமாக கெடுத்துட்ருது. என்ன ஹார்மோன்னு கேட்குறீங்களா? ஹார்மோன் தான் ரீசனு. மெலட்டோனின் கம்மியாக சுரந்தால், லோ மெலட்டோனின் கம்மியாக சுரந்துட்டால் தூக்கமே வராது. தூக்கமின்மை, இன்சோம்னியானா மெலட்டோனின்னால தான். அதையும் நம்ம என்னோட எக்ஸசைஸில் ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும். அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது பிசிஓடி, பிசிஓஎஸ், பாலிசிஸ்டிக் ஓவரேஜ் டிசீஸ், பாலிசிஸ்டிக் ஓவரேஜ் சிண்ட்ரோம். ஃபீமேலுக்கு, லேடிஸ்க்கு வருதில்ல, கர்ப்பப்பையில் நீர் கட்டி, அது மாதிரி குழந்தை பிறக்காது, ரொம்ப இர்ரெகுலர் பீரியட்ஸை கொடுக்கறது, ஒயிட் டிஸ்சார்ஜ் கொடுக்குறது, ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்குது இல்லைங்க. அதுவும் ஹார்மோன்னால் தான் வருது. இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தை பிறக்காமல் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் போய் அவ்வளோ 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணுறாங்கல்ல, அதுவும். அப்புறம் லோ லிபிடோ, செக்ஸ் மேலேயே அருமே இல்லை, ஒரு அன்பே இல்லை, யாரை பார்த்தாலும் பிடிக்கிறதே இல்லை. மேலுக்கு ஃபீமேலை பிடிக்கிறது, ஃபீமேலுக்கு மேல் பிடிக்கிறது இல்லை. அது எல்லாமே ஹார்மோன்ஸ்னால தான் நடக்குது. என்ன ஹார்மோன்ஸ் கேட்குறீங்களா? டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், அந்த இம்பேலன்ஸ்னால தான் நடக்குது. சரிங்களா? டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன் பேலன்ஸாக இருக்கணும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேட்குறீங்களா? சொசைட்டியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, சொசைட்டி உங்கள் மேலே திணிச்ச தகவல்கள், சொசைட்டியில் செக்ஸ்னாலே தப்புன்னு சொல்கிறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது. நம்ம என்னமோ வேலை செய்யத்தான் பிறந்தோம், படிக்கத்தான் பிறந்தோம், சம்பாதிக்கத்தான் பிறந்தோம், நம்ம உட்காந்துட்டு அப்படியே வேலை செஞ்சு அடுத்தடுத்து எய்ம் பண்ணி போகத்தான் பிறந்தோன்னு சொல்லி வச்சிட்றாங்கல்ல. அதுதான் காரணம். எல்லாத்தையும் போட்டு பூட்டி வைக்கிறீங்க, அது நிரந்தரமாக பூட்டியே போயிடுது. அதுக்கப்புறம் எங்கே நடக்கும்? அப்புறம் ஏன் நம்ம கல்யாணம் பண்ணணும்? அப்புறம் ஏன் குழந்தையும் பெற்றுக்க முடியாது? கல்யாணம் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்துடும். எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்னா எரெக்ஷனே ஆகாது.
அப்புறம் ஒன்றும் நடக்காது, அன்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. அதுதான் அன்பை கொடுத்து தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு அன்பை கொடுத்து தான் நம்ம பிறந்திருக்கோம். அதை போய் தப்பு, அதை ஒரு குற்றம், அது அப்படித்தான், அதெல்லாம் தேவையில்லாத வேலை, படிக்கிறதுக்கு தான் பிறந்தோம், வேலை செய்யத்தான் பிறந்தோம், சயின்ஸில் கண்டுபிடிக்க தான் பிறந்தோம், இந்த உலகத்தில் ராக்கெட் விடத்தான் நம்ம பிறந்திருக்கோம்னு சொல்லி என்னத்தை உருப்பட போகிறீங்க? இதுவே இல்லாமல் என்னத்தை? இது இல்லைன்னா மனித இனமே அழிஞ்சு போயிடும். அதனால செக்ஸ் அண்ட் லிபிடோவுக்கு இதுதான் காரணம். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நடக்கிறது. அடுத்து இம்பேலன்சஸ் எதனால வருதுன்னு தெரியுமா? அதை இப்போ நான் சொல்கிறேன். கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸு, வாழ்க்கையிலேயே மன அழுத்தம் தான், ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸ்ட்ரெஸ் இல்லாத நாள் ஒரு நாள் சிரிச்சா போதும், ஐயோ நான் சிரிச்சிட்டேன் என்னாவோ போகுதோ அப்படின்னு நினைக்கிற உலகமாக போயிடுச்சு. ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸு தான் நார்மல். இன்றைக்கி நார்மல்சி ஸ்ட்ரெஸ்ஸு, அப்நார்மல் சிரிக்கிறது. சிரிச்சான்னா அவ்வளோதான் அப்நார்மல். மகிழ்ச்சியாக இருந்தானா என்னடா மென்டலாக இருப்பானாட்டிருக்குது, மகிழ்ச்சியாக இருந்தால் என்னடா மென்டலாக இருப்பானாட்டிருக்குது அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை நார்மல் ஆக்கி விட்டாங்க. அந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸு தான் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் கொடுக்குது. பூவர் ஸ்லீப்பு, தூங்கிறதே இல்லை. நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் மொபைல் பார்க்குறது. மொபைலை ஆஃப் பண்ணால் தானே மெலட்டோனின் சுரக்கும், அப்போ தானே நல்லா இருப்போம். தூங்கிறதே இல்லை. இது அடுத்தது என்னன்னு பார்த்தா லேக் ஆஃப் மூமெண்ட்டே கிடையாது. செடன்ட்ரி லைஃப், உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறது இல்லை. அதுவும் படுத்தா கூட நல்லது, உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. இது மாதிரி ஒரு இடத்துலையே நின்றுட்டு கூட இருப்பீங்களாட்டு இருக்குது. அந்த மாதிரி லேக் ஆஃப் மூமெண்ட்டு. அடுத்தது நியூட்ரியன் டிஃபிஷியன்சி. பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டே பல பேர் பல நாள் ஆகுது. ஒரு நாள் கூட பழங்கள் காய்கறிகள் இல்லாத நாள் இருக்கக்கூடாது. பச்சையான பழங்கள் காய்கறிகள். எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாப்பாடு சாப்பிட்றது நம்மளோட வாழ்க்கை கிடையாது. டெய்லி 3லேருந்து 7 வகையான பழங்கள் காய்கறிகள் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிருக்கணும். அப்போ தான் நியூட்ரிஷன் கிடைக்கும். அடுத்தது ஏஜிங் அண்ட் டிசீஸு, வயசாகிறதுனாலையும் நோய்கள்னாலையும். இது ஒரு லீஸ்டான காரணம். வயசு ஏன் ஆகுது? எல்லாம் ஒரு ஹார்மோன் சுரக்கிற அளவுக்கு நல்லா ஆக்டிவாக அன்போட எது முக்கியமோ அதை தெரிஞ்சிருக்கணும். லிபிடோ முக்கியம், லவ் முக்கியம், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அப்புறம் அவ்வளோதான், ஏஜ் ஆகிறது தான், கம்மி வயசுலேயே வயசாகிடும். அப்புறம் டிசீஸ் வந்துடும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால டிசீஸ் வருது, டிசீஸ்னால ஹார்மோன் இன்னும் கெட்டு குட்டிச்சவராக போயிடுது. அதனால் அடுத்தது வர்ற முக்கியமான பாயிண்ட், ஹவு டு ரெஸ்டோர் பேலன்ஸ் நேச்சுரலி. ஹார்மோனல் பேலன்ஸை நேச்சுரலாக எப்படி ரெஸ்டோர் பண்ணுறோம் அதானே கேட்குறீங்க. ஹார்மோன்ஸு வெறும் மெடிக்கேஷனுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினச்சிடாதீங்க. அதெல்லாம் ரொம்ப கம்மி சதவீதம். தே ரெஸ்பாண்ட் டு லைஃப் ஸ்டைல் சிக்னல்ஸ், வாழ்க்கை முறையில் வர சிக்னல்ஸ் தான். எஸ்பெஷலி என்ன தெரியுமா வாழ்க்கை முறையில்? ஜென்டில் மைண்ட்ஃபுல் மூமெண்ட்ஸ். ஜென்டிலாக மைண்ட்ஃபுல் மூமெண்ட்ஸ்னால தான். அது என்னன்னு கேட்குறீங்க? நேச்சுரலாக ஒரு ஹக் பண்ணிங்கன்னா அது மைண்ட்ஃபுல் ஜென்டில் மூமெண்ட்ஸ். கையை கோர்த்துட்டு நடந்தீங்கன்னா, இன்னும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, இதெல்லாம் தாங்க ஹார்மோனை சுரக்கும். நீங்கள் போயிட்டு வேறு என்னமோ நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஹார்மோன் வேறு எங்கேருந்து வராது, லைஃப் ஸ்டைல் சிக்னல்ஸில் இருந்து தான் வருது. அது சரியாக செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு 2வது ஆப்ஷன் தான் நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். லிபிடோ கிடையாது, நல்லது எல்லாம் கெட்டதுன்னு சொல்லியாச்சு, கெட்டது எல்லாம் நல்லதுன்னு சொல்லியாச்சு. யார் சொன்னாங்க நீங்கள் பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு இதையெல்லாம் விட்டுட்டு பீயிங் அண்ட் பிகமிங், அன்பையும் காதலையும் செக்ஸையும் எல்லாத்தையும் விட்டுட்டோன்னு இது ஆகக்கூடாது. அது கடவுள் படைச்சது, சும்மாவை வந்துச்சு உங்களுக்கு. அது இருந்தங்காட்டி தானே நம்ம பிறந்தோம். அப்பாவும் அம்மாவும் அன்பே செலுத்தாமல் சயின்ஸ் பக்கம் ஓடி போயிருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? சயின்ஸ் வேணான்னு சொல்ல, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். சயின்ஸாக இருந்துட்டு போகுது, இதை நடத்திக்கிட்டே இருங்க, லவ் பண்ணுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இதை யார் வேணாங்கிறாங்க? அது வேணான்னு நீங்கள் உங்கள் தலையில் நீங்களே மண்ணவாரி போட்டுக்கிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் கிடக்குறீங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் நான் வர்றேன். உங்களை மொத்தத்துக்கும் டைரெக்டாக திருத்த முடியாது. அதனால நான் வெயிட் பேரிங், நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து நோயில் இருந்தால் விடுபடுத்தி, சேம் டைம் அரசல் புரசலாக சொல்லித்தரேன். அடப்பாவீங்களா லவ் பண்ணுங்கப்பா, அடப்பாவீங்களான்னா ஒரு ஜோக்குக்கு சொல்கிறேன், லவ் பண்ணுங்கப்பா. அப்புறம் ரிலேஷன்ஷிப் இருக்குப்பா, எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்துங்கப்பா, நீங்கள் நல்லா ஜாலியாக இருங்கப்பா, அதை சொல்லி கொடுக்குறேன். அதோடு சேர்த்து இதையும் சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? ஏன்னா டைரெக்டாக அப்படியே ஒருத்தவங்க 360 டிகிரி மாற மாட்டாங்க. இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி வாழ்க்கையில் இருந்த கஷ்டத்தில் இருந்தால் நோய்கள்லேருந்து 100 நோயை மினிமம் 100 நோயை ஈஸியாக குணமாக்கும்.
லைஃப் ஸ்டைல் டிசீஸை, சுகர், பிபி, ஹைப்பர் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டென்ஷன் எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணும். கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி, ஃப்ரோசன் ஷோல்டர், வேரிகோஸ் வெயின், கால் வலி, குதிங்கால் வலி, பிளான்டார் ஃபேசைட்டிஸ், பெல்விக் ஃப்ளோர், இது என்ன பிளாடர் அண்ட் யூரினரி இன்கான்டினன்ஸ், அப்புறம் வந்து கட் ஹெல்த்தை நல்லா பண்ணும், நம்மளோட டைஜஷனை நல்லா ஆக்கும், ஹார்ட்டை நல்லா வச்சுருக்கோம், லிவரை கல்லீரலை நல்லா வச்சுருக்கோம், கிட்னியை நல்லா வச்சுருக்கோம். எல்லாமே நான் டீச் பண்ணுற நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸில் நடக்கும். டெய்லி காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நான் ஆன்லைனில் டீச் பண்ணுறேன். யார் வேணாலும் உலகத்தில் எந்த இடத்துல வந்து வேணாலும் எந்நேரம் வேணாலும் இந்த கோர்ஸில் சேர்ந்துக்கலாம். சேர்ந்துக்கிட்டு டெய்லி 15 நாளைக்கு டெய்லி 3/4 மணி நேரம் வந்தால் போதும். நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்தில் வந்தால் போதும். நானும் ஒரு டீம் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்டும் இதை சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக ரொம்ப நோய்கள் குணமாகும். சரி, இப்போ அடுத்து எப்படி இந்த நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் ஜென்டில் எக்ஸசைசஸ் ஹார்மோனை ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிற பயாலஜியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்டிசோல்ங்கிற ஹார்மோன், அதான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், மன அழுத்தத்தினால வர்றது. அந்த கார்டிசோலோட இம்பேலன்ஸ் என்ன தெரியுமா பண்ணுது? அந்த கார்டிசோல் இம்பேலன்ஸ் ஆகி அது ரொம்ப எலிவேட் ஆகிறது, அதிகமாகிறது வந்து லீட்ஸ் டு வெயிட் கெயின், நம்மளோட வெயிட்டை அதிகப்படுத்திடுது. அதை தவிர இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருது. வெயிட் அதிகப்படுத்துறதே 1008 நோய்க்கு சமம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தாங்க சுகரு. இன்சுலின் வந்து கரெக்டாக நம்ம செல்ஸுக்குள்ளே நம்ம குளுக்கோஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்த்தாதது தான் உள்ள ஃபேட் ஃபார்ம் ஆகி குளுக்கோஸ் அதிகமாகி அதனால் கணையம் வந்து பேங்க்ரியாஸ் இன்சுலின் இன்னும் அதிகமாக சுரந்து அப்புறம் சுரக்கிறதுக்கே இல்லாமல் போய் டைப் 2 ஆகி டைப் 1 ஆகி மாத்திரை சாப்பிட்டு அப்புறம் ஊசி போட்டு எல்லாம் ஆயிடுது. இன்சுலின் ஊசி இதெல்லாம் எதுக்காச்சு? இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல்னால ஆச்சு, மன அழுத்தத்தினால ஆச்சு. இதுதான் வெயிட்டையும் ஏற்படுத்துது, இதுதான் வந்து சுகரையும் குறைக்குது. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் ஜென்டில் எக்ஸசைசஸ் இருக்குல்ல, படுத்து செய்கிறது இல்லை உட்காந்து செய்கிறது, அந்த எக்ஸசைஸ் தான் நான் டீச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த ஜென்டிலான அந்த உயிரை காக்க வந்த ஒரு எக்ஸசைஸ் என்ன பண்ணுதுன்னா, டோட்டலாக வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. எப்படி குறைக்குதுன்னா, டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். டீப் ப்ரீத்திங்னா நம்ம இது வரைக்கும் அப்பர் காஸ்டல், லோவர் காஸ்டல், டயஃப்ரமேட்டிக் வரைக்கும் ப்ரீத் பண்ணி விடுறது. எக்ஸசைஸ் என்னன்னு தானே கேட்குறீங்க? 4 கவுண்ட் உள்ளே இழுங்க, 6லேருந்து 8 கவுண்ட் வெளியில் விடுங்க. இப்போ செஞ்சு காட்டுறேன். வாயால் எண்ண மாட்டேன், கையால் காட்டுறேன். இழுக்கிறப்ப 4 வரைக்கும் காட்டுவேன், விடுறப்ப 8 வரைக்கும் காட்டுவேன். இப்போ இழுக்கிறேன், இப்போ விடுறேன், அவ்வளோதான். இழுக்கிறது விடுறது 7 தடவை செய்யுங்க. இந்த எக்ஸசைஸ் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஐசோமெட்ரிக். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ஒரு ஐசோமெட்ரிக். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி ஐசோமெட்ரிக் எக்ஸசைசஸ் இது வந்து கார்டிசோல் நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரெடியூஸ் பண்ணுது. எப்படி ரெடியூஸ் பண்ணுதுன்னு தானே கேட்குறீங்க? By activating the parasympathetic nervous system. சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக்னு இருக்குது. பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவ் பண்ணி கார்டிசோல் லெவலை குறைக்குது, மகிழ்ச்சியை அதிகப்படுத்துது. இதன் மூலம் சுகரை தடுக்குது, சுகர் வந்தவங்களுக்கு சரி பண்ணுது, வராமல் தடுக்குது, பரம்பரையாக இருந்தாலும் வராமல் தடுக்குது. அதை தவிர வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுது, ரொம்ப வெயிட் ஆகாமல் தடுக்குது. ரெண்டாவது என்னென்னா, இன்சுலின் அண்ட் குளுக்கோஸ் ரெகுலேஷன். ரெண்டாவது பாயிண்ட், நம்ம இன்சுலினையும் குளுக்கோஸையும் ரெகுலேட் பண்ணுது. குளுக்கோஸை இன்சுலின் தான் செல்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போகிறது, அதை எடுத்துகிட்டு போகாமல் தான் சுகரே வர்றது. அதை ரெகுலேட் பண்ணுது. அதனோட இம்பேலன்ஸ் என்ன தெரியுமா பண்ணும்? அதனோட இம்பேலன்ஸ் சரியாக இல்லாதது டூ மச் இன்சுலின் என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட வெயிட் கெயினுக்கு குளுக்கோஸை உள்ளே எடுத்துகிட்டு போல ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுன்னா பிளட்டில் தானே இன்சுலின் சுற்றிட்டு இருக்கோம். அதனால் நம்ம வெயிட்டை ஏற்றி விட்ருது, அப்புறம் டயபெட்டிஸும் வர வச்சிருது. சரி, நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் நான் சொல்லித்தர எக்ஸசைஸ் என்ன பண்ணுதுன்னா, ஜென்டில் மூமெண்ட் வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்துது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு நேர் ஆப்போசிட் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி. அப்போ இன்சுலின் வந்து குளுக்கோஸை உள்ளே கொண்டு போகுது. அதை தவிர நான் எக்ஸசைஸ் ஜென்டிலாக சொல்லித்தரது பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி ஹங்கர் ஃபார் குளுக்கோஸ்க்கு வந்து பசி ஆயிடுது. நம்ம செல்லு பசி ஆகிட்டு இன்சுலின் வந்தாவா வரட்டி போன்னு எடுத்துக்குது. அந்த குளுக்கோஸை வந்து செல்ஸ் எடுத்துக்குது. குளுக்கோஸ் செல்ஸ் எடுத்துக்கிட்டால் எப்படி உங்களுக்கு சுகர் வரும்? அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி பண்ணுதா. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா,
இதை எப்படி பண்ணுதுன்னா வித்தவுட் ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுது. எக்ஸசைஸில் 1008 ட்ரபிள் வருது இல்லை, எக்ஸசைஸுக்குன்னு போவீங்க, வயிற்றுக்கு பண்ணுவீங்க, இடுப்பில் இருந்த டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் ப்ரோட்ரூஷன், சயாட்டிக்கா எல்லாம் ஓவராக ஆயிரும். வயிறு எக்ஸசைஸ் பண்ண போவீங்க, இப்படி நேராக எந்திரிச்சு உட்காருவீங்க, கழுத்து வலி சிவியர் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆயிடுவீங்க. நேராக நடப்பீங்க, ஓடுவீங்க, முட்டியில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அதிகமாகி செம்ம பிரச்சனை ஆயிடும். நடப்பீங்க, ஓடுவீங்க, அதில் கார்டியாக் அவுட்புட் அதிகமாகி ஹார்ட் பேஷண்ட் அவ்வளோதான் ஒரு வலி ஆயிடுவார். இந்த மாதிரி 1008 ட்ரபுள் இருக்குது. எந்த ஒரு ட்ரபுளும் இல்லாமல் 95 வயசுக்காரர் கூட செய்யலாம், ஹார்ட் பேஷண்ட் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். அதுதான் ஸ்லோவான ஜென்டிலான என்னோட நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ். இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வித்தவுட் ஓவர் எக்ஸசைஸ் இல்லாமல் இம்ப்ரூவ் பண்ணி தருது. மூணாவது என்னென்னா செரட்டோனின் அண்ட் டோபமின். அதுதான் மூடுக்கும் மோட்டிவேஷனுக்கும் காரணம். மோட்டிவேட் ஆகிறதுக்கும் மூட் நல்லா இருக்கிறதுக்கும். மூட் ஸ்விங், மூட் அப்செட் ஆகிறீங்கள ஒரு நாளைக்கு 995 தடவை, அதை குறைச்சி மூட் நல்லா இருக்கிற மாதிரி பண்ணும். அது செரட்டோனின் அண்ட் டோபமின். அதனோட இம்பேலன்ஸ் என்ன தெரியுமா பண்ணுது? லோ லெவல் செரட்டோனின், லோ லெவல் டோபமின் ஆங்ஸைட்டி எந்நேரம் ஆங்ஸைட்டியில் தானே இருக்கிறோம், அதையும் டிப்ரெஷன் அண்ட் எமோஷ்னல் ஈட்டிங் இதையெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணுது. அப்படின்னா நம்ம ஆங்ஸைட்டி, நம்ம ஃபியூச்சர் நினச்சி பயப்படுறது, ஐயோ அதாச்சா இதாச்சான்னு நினச்சிட்டு இருக்கிறது ஆங்ஸைட்டி. டிப்ரெஷன்னா ஒரே சோகமாக மூணாமுஞ்சியாட்டு இருக்கிறது, டிப்ரெஷனை உருவாக்குது. அப்புறம் எமோஷ்னல் ஈட்டிங், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஈட்டிங். எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸுனால் போய் தின்னுக்கிட்டே இருக்கிறது, தின்னு குண்டாயிடுவோம், அப்புறம் நிறைய நோய் வந்துடும். இதை செரட்டோனின்னு டோபமின்னு. ஏன்னா செரட்டோனின் லாஃபிங் ஹார்மோன், லாஃபுக்கு நேர் ஆப்போசிட் தான் டிப்ரெஷன், சரியா? அப்புறம் டோபமின், அது டோபமின் நம்மளே இப்போ இது செல்ஃப் கேர் ரிச்சுவல்ஸ், நம்மளே கேர் பண்ணிக்கணும், நம்மளே பாராட்டிக்கணும். அதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் செல்ஃப் லவ் வேணும், நம்ம மேலே நம்மளுக்கு அன்பு வேணும். நம்ம எங்கே அன்பு செலுத்துகிறோம் நம்ம மேலே. அப்புறம் ஸ்லோ அண்ட் மைண்ட்ஃபுல் மூமெண்ட்ஸ் நான் டீச் பண்ணுறேன்ல, அந்த எக்ஸசைசஸ் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பூஸ்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வயா பிரெயின் டெரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் ரிலீஸ், அப்படின்னா BDNF ரிலீஸ். இதை தமிழில் பியூராக எனக்கு மாற்ற தெரியாது, அதனால் இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறேன். என்ன பண்ணுதுன்னா இந்த எக்ஸசைஸு நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை பூஸ்ட் பண்ணுது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை பூஸ்ட் பண்ணி தான் செரட்டோனினையும் டோபமினையும் நல்லா பண்ணி மூடையும் மோட்டிவேஷனையும் நம்மளுக்கு கொடுக்குது. அது எப்படி எது மூலம் கொடுக்குது? BDNF ரிலீஸ் மூலம். BDNFனா என்னங்க? B பிரெயின், D டெரைவ்டு, N நியூரோட்ரோபிக், F ஃபேக்டர். பிரெயின் டெரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை பூஸ்ட் பண்ணி செரட்டோனின் டோபமினை நல்லா சுரக்க செஞ்சு மூடையும் மோட்டிவேஷனையும் பிரெயின் டெரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் BDNF ஃபேக்டர் மூலம் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது. அடுத்தது 4வது growth ஹார்மோன். growth ஹார்மோன்னா ஃபேட் பர்னிங் அண்ட் ரிப்பேர். ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதும் அண்ட் ரிப்பேர் ஆன செல்ஸை நல்லா பண்ணுறது, அதான் ரிப்பேர், சரிங்களா? வண்டி ரிப்பேர் ஆனால் சரி பண்ணுறோம்ல, அந்த மாதிரி உடம்பை சரி பண்ணுறதும் நம்மளோட கொழுப்பை எரிக்கிறது. கொழுப்பை எரிச்சா தான் நம்ம நல்லா இருப்போம், குண்டாக்காமல் நோய் இல்லாமல் வாழ்வோம். அது growth ஹார்மோன் பண்ணுது. growth ஹார்மோன்னா வளர்ச்சிக்கான ஹார்மோன். அப்புறம் இந்த growth ஹார்மோன் எதில் தெரியுமா பூஸ்ட் ஆகுது? ஸ்லீப்லேயும் லோ இன்டென்சிட்டி ஐசோமெட்ரிக் மசில் ஆக்டிவேஷன்லேயும் தான். தூக்கத்தில் பூஸ்ட் ஆகுது. இல்லைன்னா நான் சொல்லித்தரேன் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸில் மசில் ஆக்டிவேஷன் தான். இப்போ ஒரு ஐசோமெட்ரிக் சொல்கிறேன். நான் ஐசோமெட்ரிக்கு முட்டிக்கடியில் துண்டு வச்சு 10 வரைக்கும் அமுத்துங்க விடுங்கன்னு குவாட்ரிசெப்ஸ்க்காக, முழங்கால் வலிக்காக சொல்கிறேன். அந்த ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸு அது மாதிரி உடம்புல எங்கே வேணாலும் ஐசோமெட்ரிக் பண்ணலாம், இங்கே பண்ணலாம், அங்கே பண்ணலாம். வெறும் பேக்கை கீழே அமுத்தலாம், தலையை கீழே இப்படி 10 வரைக்கும் அமுத்தி விடலாம் மல்லாந்து படுத்துக்கிட்டு. அந்த ஐசோமெட்ரிக் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா மசில் ஐசோமெட்ரிக்னா மூமெண்ட் இல்லாதது, ஜஸ்ட்டு ப்ரெஷர் மட்டும் கொடுக்கறது. மசில் ஆக்டிவேஷன் பண்ணி லோ இன்டென்சிட்டி இப்படி நடுங்கிற அளவுக்கு ஹை இன்டென்சிட்டி கிடையாது, லோ இன்டென்சிட்டி அழுங்காமல் அமுத்தணும். ஸோ என்னென்னா இந்த மாதிரி ஃபேட் பர்னிங் அண்ட் ரிப்பேரு இது ஸ்லீப்லேயும் லோ இன்டென்சிட்டி ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்லையும் நடக்குதுன்னு சொல்லனா. இதே மாதிரி அடுத்தது என்னென்னா
பெட் ஃப்ளோர் ஆர் சேர் எக்ஸசைசஸ், பெட்டில் படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் அதுதாங்க நான் சொல்லி கொடுக்குறதே. மல்லாந்து படுத்து, ரைட்டில் படுத்து, லெஃப்டில் படுத்து, குப்புற படுத்து தான் சொல்லித்தரேன். அதில் மல்லாந்து படுத்து தான் 95% சொல்லித்தரேன். அடுத்த தடவை உட்காந்துட்டு கொஞ்சம் சொல்லித்தரேன். அந்த எக்ஸசைசஸும் சேர் எக்ஸசைஸ், ஃப்ளோர் எக்ஸசைஸ், ஃப்ளோரில் தானே படுத்து செய்கிறீங்க, ஃப்ளோர் எக்ஸசைஸ் பெட் எக்ஸசைஸ் ரெண்டும் ஒன்று தான். அடுத்தது சேர் எக்ஸசைஸ், சேரில் உட்காந்து தானே நெக்குக்கு அப்பர் பாடிக்கு செய்கிறோம். அது நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணி க்ரோத் ஹார்மோனை நல்லா பண்ணி ஃபேட் பர்னிங் அண்ட் ரிப்பேருக்கு நல்லதாக இருக்குது. வித்தவுட் ஜாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் இதுக்கு நல்லது பண்ணுது. அடுத்தது 5வது என்னன்னு கேட்டிங்கன்னா தைராய்டு ஹார்மோன். தைராய்டு ஹார்மோன் மெட்டபாலிசத்துக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளோட எனர்ஜிக்கும் நல்லா இருக்குது. தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரந்தால் எனர்ஜியே இருக்காது, எந்நேரம் ஃபெட்டிக், எந்நேரம் டயர்டு தான். அப்புறம் மெட்டபாலிசமே நடக்காது. மெட்டபாலிசம் நடந்தால் தான் செல்ஸ்குள்ளே போய் நல்ல ஒரு மசில்ஸாக உருவாகும். இல்லைன்னா எல்லாம் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி அங்கங்கே ஸ்டோர் ஆகி நம்மளுக்கு ஏகப்பட்ட நோயை கொடுத்துரும். அந்த தைராய்டை குறைக்கிறதுக்கு, தைராய்டு ஹார்மோன் கம்மியாக சுரக்குதில்ல, இல்லை அதிகமாக சுரக்குதில்ல, அதனால் கம்மியாக சுரந்தா ஹைப்போ தைராய்டிஸும் குண்டாயிட்டே போகிறோம், அதிகமாக சுரந்தா ஹைப்பர் தைராய்டிஸும் ஒல்லியாயிட்டே போகிறோம். இந்த குண்டு ஆகாமல் ஒல்லியும் ஆகாமல் நான் சொல்லித்தர நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் மூமெண்ட் என்கரேஜ் பண்ணுது. பெட்டர் பிளட் ஃப்ளோ, நம்மளோட ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த என்கரேஜ் பண்ணுது. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஜென்டிலாக பண்ணி தலையிலேருந்து பாதம் வரைக்கும் என்னோட நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தலையில் ஆரம்பித்து பாதத்தில் முடியுது. ஒரு மசில விடுறதில்ல. ஃப்ரான்டாலிஸ், கொருகேட்டர் சூப்பர்சிலி, ஆர்பிகுலரிஸ் ஆக்குலை, நேசாலிஸ், ரைசோரியஸ், ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ் அப்பர், ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ் லோவர், மென்டாலிஸ், இது ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய், ட்ரப்பீசியஸ், சர்வைக்கல் மசில்ஸ், லம்போசாக்ரல் மசில்ஸ், பெக்டோரல்ஸ், அப்டாமினல் மசில்ஸ், அப்புறம் குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், காஃப் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸும் சொல்லி கொடுத்துறேன். ஃபேஷியல், ப்ரீத்திங், உடம்பு பூரா அப்படி எல்லா மசிலையும் கவர் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது. ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ், இங்கெல்லாம் லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் லைட்டாக வேர்வை வருது, வேர்வை ஸ்மெல் வருது, இல்லை லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ்னால் என்ன, சாக்கடை தான் ட்ரைனேஜ். அது மாதிரி உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் இங்கே வெளியேறுது. இங்கே லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் ஹிப்பில் இந்த இடத்துல, அங்கெல்லாம் கழிவெல்லாம் வெளியில் போயிடுது. எக்ஸசைஸ் பண்ணி டெய்லி கழிவை வெளியேற்றிட்டா நல்லா இருப்போமா, தோல் நல்லா இருக்குமா, உடம்பு நல்லா இருக்குமா, உடம்புல கண்ட இதெல்லாம் சேராதா, அதுதான் இந்த எக்ஸசைஸில் நடக்குது. ஸோ லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜை அதிகப்படுத்தி நம்ம தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் சொல்கிறேன், தைராய்டு முக்கியமான நோய். ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு இருந்தால் கவலையே படாமல் என் எக்ஸசைஸ்க்கு வந்துடுங்க. சுகர் இருந்தால் வந்துடுங்க, ஹைப்பர் டென்ஷன், பிபி இருந்தால் வந்துடுங்க. உடம்புல 100 வகையான நோய், கழுத்து வலி இருந்தால் வாங்க, இடுப்பு வலி இருந்தால் வாங்க, முழங்கால் வலி, குதிங்கால் வலி, எது இருந்தாலும் நீங்கள் என்ன கன்சல்ட்டே பண்ண தேவையில்லை. 100 நோய்க்கான இந்த எக்ஸசைஸ் பண்ணால் ஃப்ரோசன் ஷோல்டர் எல்லாமே உங்களை விட்டு போயிடும். ஒன்லி 15 days, 15 நாள், டெய்லி 3/4 மணி நேரம், விருப்பப்பட்ட நேரத்தில் வரலாம். இந்தியன் டைம் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எந்நேரம் வேணாலும் வரலாம். சூப்பரான எக்ஸசைஸு. ஒரு நல்ல ஃபிசியோதெரப்பி டீமு, எக்ஸ்பீரியன்ஸ்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட் உள்ள நிறைய ரூமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதாக ஆன்லைனில் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்கள் வீட்டிலேருந்தே சரியாயிக்கலாம். சரிங்களா? அதில் எல்லாம் டவுட் இருந்தால் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன பண்ணுதுன்னா இது தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது தைராய்டை குறைக்குது. இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6வது என்னென்னா மெலட்டோனின், ரொம்ப முக்கியமானது. ஸ்லீப் ஹார்மோன், தூக்கத்துக்கான ஹார்மோன். அது எவ்வளோ பேர் தூக்கமின்மையில் தவிக்கிறீங்க, அதுக்கு ஜென்டில் ஈவினிங் ரொட்டீன்ஸ், என்னோட நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் நான் சொல்லித்தரேனே, 2 hours டேக் ஹோம் எக்ஸசைஸ் இன்க்ளூடிங் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அதை ஈவினிங் ரொட்டீன், ஈவினிங் பண்ணிட்டீங்கன்னா ரொட்டீனாக, ஈவினிங் ரொட்டீனாக வச்சுட்டிங்கன்னா வித் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ப்ரீத் ஒர்க்கு அதோடு சேர்ந்து பண்ணிட்டீங்கன்னா இது ஸ்ட்ரெஸ்ஸையும் ரெடியூஸ் பண்ணி இது நம்மளோட ஹெல்ப் டு ரெகுலேட் அவர் சர்க்காடியன் ரிதம், அதன் மூலம் பூஸ்டிங் மெலட்டோனின் ப்ரொடக்ஷன். சரியா? மெலட்டோனின் தான் தூக்கத்துக்கு காரணம். சர்க்காடியன் ரிதம்னா என்ன தெரியுமா?
பகலில் இருக்கிறோம், நைட் ஆனால் கரெக்டாக ஒரு நேரத்தில் தூங்குறோம்ல, நைட்டு 9-10 மணி ஆனால் தூக்கம் வருதில்ல, அதுக்கப்புறம் காலையில் 6 மணி 7 மணி ஆனால் எந்திரிச்சிடமில்ல, 5 மணி 6 மணி 7 மணிக்கு. இதுதான் சர்க்காடியன் ரிதம். இந்த ரிதம் இருக்குது. இங்கேருந்து சிலர் யூகே போயிருப்பாங்க, சிலர் அமெரிக்கா போயிருப்பாங்க, ஆஸ்திரேலியா போயிருப்பாங்க. அப்போ பூமியில் வந்து மாற்றம், அங்கே இங்கே பகல் அங்கே நைட்டு, அங்கே பகல் இங்கே நைட்டாக இருக்குல்ல, அந்த சர்க்காடியன் ரிதம் மாறுறதுனால போன உடனே தூக்கம் வராமல் ரொம்ப தவிப்பாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, தலைவலி வரும். அதையெல்லாமே இந்த எக்ஸசைஸ் மாற்றுது. இங்கிருந்து வெளிநாடு போன உடனே ஆன்லைனில் சேர்ந்து இந்த எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் தூக்கம் நல்லா வரும். சரிங்களா? நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் சர்க்காடியன் ரிதத்தை கரெக்ட் பண்ணி மெலட்டோனினை ப்ரொடியூஸ் பண்ணி தூக்கத்தை நல்லா வர வைக்குது. இதனால தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் 100 நோயை சரி பண்ணணும். அப்புறம் ஒய் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் மூவ்மெண்ட் ஒர்க்ஸ். ஏன் இந்த நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன், அது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நான் இப்போ சொல்கிறேங்க. இது என்ன பண்ணுதுன்னா, ஆக்டிவேட்ஸ் ஸ்லோ ட்விச் மசில் ஃபைபர்ஸ். ஸ்லோ ட்விச் மசில் ஃபைபர்ஸ் எனக்கு தமிழில் பியூராக சொல்ல தெரியாது. ஸ்லோ ட்விச் மசில் ஃபைபர்ஸை ஆக்டிவேட் பண்ணி அது எதோட லிங்க் ஆகிருது தெரியுமா? மெட்டபாலிக் அண்ட் ஹார்மோனல் ஹெல்த்தோட லிங்க் ஆகிருக்குது. மெட்டபாலிசம்னா நம்மளோட இதெல்லாம் கலோரிஸ் எல்லாம் பர்ன் ஆகி நம்ம செல்ஸ்குள்ளே போகிறது. அந்த மெட்டபாலிசத்தையும் நம்மளுக்கு ஹார்மோன்னால இவ்வளோ நோய் வருது, அந்த ஹார்மோனோட ஹெல்த் இம்பேலன்ஸ் இல்லாமல் இருக்க இந்த எக்ஸசைஸ் ஸ்லோ ட்விச் மசில் ஃபைபர்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. நோட் பண்ணிக்கோங்க, ஸ்லோ ட்விச் மசில் ஃபைபர்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. அதே மாதிரியே இது நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் அவாய்ட்ஸ் கார்டிசோல் ஸ்பைக்ஸ் which is seen in intense workouts. அதாவது நம்ம இன்டென்ஸாக வெயிட் பேரிங்கு அண்டு ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறோம்ல, ரொம்ப பயங்கரமாக வெயிட் எடுத்துக்கிட்டு பயங்கரமாக ஓடி பயங்கரமாக ட்ரெட்மில்லில் ஓடி அந்த எக்ஸசைஸில் கார்டிசோல் ஸ்பைக் ஆகிடுது, கார்டிசோல் ரொம்ப ஹை ஆகிடுது. இதெல்லாம் இந்த நான் ஏரோபிக்ஸில் இல்லை. நான் ஏரோபிக்ஸ் சும்மா ஜாலியாக படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ், இல்லை உட்காந்து செய்கிற எக்ஸசைஸ் மியூசிக்கை போட்டு. அதனால் என்ன பண்ணுதுன்னா கார்டிசோல் ஸ்பைக்கே ஆகிறதில்ல, கார்டிசோலை ரெகுலேட் பண்ணுது, குறைக்குது இன்ஃபேக்ட். அப்புறம் ரெடியூசஸ் ஜாயின்ட் ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் நான் ஏரோபிக்ஸ் சொல்லித்தரோம். வெயிட்டை ஊன்னா தானே பிரச்சனை வரும். நம்ம வெயிட்டையே ஊன மாட்டோம், காலையே ஊன மாட்டோம் நம்ம எக்ஸசைஸில். அதனால் என்ன ஆகுதுன்னா ஜாயின்ட் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி, அதே சமயத்தில் ஜாயின்ட் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணதே படுத்துட்டு செய்கிறோம் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிங்களா? நம்ம நர்வ் ஹார்மோன் மசில் கனெக்ஷனை, நர்வுக்கும் மசிலுக்கும் நடுவில் ஹார்மோன் தான் அதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மெசஞ்சரு. ஸோ நர்வுக்கும் ஹார்மோனுக்கும் மசிலுக்கும் இருக்கிற கனெக்ஷன்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணி இருக்குது. அதை தவிர இம்ப்ரூவ்ஸ் வாகல் டோன். வாகல் டோன்னா தெரியுங்களா? இப்போ நான் சொல்கிறேன். ரெஸ்ட் டைஜஸ்ட் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரெஸ்ட் எடுக்கணும்ல, அந்த ரெஸ்ட் டைஜஸ்ட் சிஸ்டம்ங்கிறது வாகல் டோன் அதை இம்ப்ரூவ் பண்ணுது. ப்ரொமோட்டிங் ஃபுல் பாடி ஹார்மோனல் பேலன்ஸ். இந்த வாகல் டோன் ரெஸ்ட் டைஜஸ்ட் சிஸ்டம் ப்ரொமோட்டிங் அவர் ஃபுல் பாடி ஹார்மோனல் பேலன்ஸ். நம்ம ஹார்மோன் பேலன்ஸாக இருக்கிறதுக்கு, இம்பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபுல் பாடியிலையும் ப்ரொமோட் பண்ணுது. அதனால தான் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நம்ம ஒரு மசில் விடாமல் இன்க்ளூடிங் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துறோம். உலகத்திலேயே ஒரு பெஸ்ட் யோகா இதுதான். யோகா நல்லா இருக்கணும்னு பண்ணுவீங்க. இங்கே யோகா இருக்கிற எல்லா நோயும் சரியாகணுன்னே பண்ணுறோம். அதனால் இதை யோகான்னு எடுத்துக்கோங்க, இதை நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதை நான் சர்வலோக நிவாரணின்னு எடுத்துக்கோங்க. எல்லா நோய்க்கும் நான் சொல்லித்தரதா எடுத்துக்கோங்க. நீங்கள் யாரும் என்கிட்ட நோயை கன்சல்ட்டே பண்ண தேவையில்லை. டைரெக்டாக செஷன் சேர்ந்து அந்த எக்ஸசைஸை நம்பி வீட்டில் செஞ்சிங்கன்னா போதும், சரியாயிடும். அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹார்மோன் ஆக்டிவேட்டிங் ஜென்டில் எக்ஸசைசஸ். ஹார்மோன் ஆக்டிவேட் பண்ணுற ஜென்டில் எக்ஸசைஸ் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் இருக்குல்லங்க, அதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன். 3ஆக சொல்கிறேன். என்ன டைப்பு, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அதனோட பெனிஃபிட் என்னன்னு சொல்கிறேன். ப்ரீத்திங் எக்ஸசைஸுங்கிற டைப்பு, மூச்சு பயிற்சி இருக்குல்ல, பிராணாயாமான்னு சொல்கிறீங்களா, அது அதுலேயும் டயஃப்ரமேட்டிக் பிரீத்திங், அப்பர் காஸ்டல் ஓவர் காஸ்டல். டயஃப்ரமேட்டிக்னா வயிறு வலிக்கு இழுக்கிறது. நான் கூட சொன்னேன்ல, 4 கவுண்ட்டுக்கு உள்ளே இழுங்க, 6லேருந்து 8 கவுண்ட்டுக்கு வெளியில் விடுங்க. அப்போ தான் உடம்புல இருக்க கெட்ட காற்று ரெசிடியல் வால்யூம் எல்லாம் வெளியில் போகும். அப்படி விடுறது கார்டிசோலை ரெடியூஸ் பண்ணுது. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணால் கார்டிசோல் குறையுது. அப்புறம் நம்மளோட வேகல் டோனை பூஸ்ட் பண்ணுது. வேகல் டோன்னா ரெஸ்ட் டைஜஸ்ட் சிஸ்டம்.
அதை வந்து பூஸ்ட் பண்ணுது. இது ஒரு டைப்பு. ரெண்டாவது டைப் ஆஃப் எக்ஸசைஸ் என்னன்னா ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். அதான் சொன்னேன், இப்படி வச்சு 10 வரைக்கும் ஜென்டிலாக அமுத்துறது விட்றது, ரொம்ப அழுத்தி இல்லை காலுக்கடியில் துண்டு வச்சு 10 வரைக்கும் அமுத்துறது விட்றது, இந்த மாதிரி எக்ஸசைஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வால் புஷ், ஓகேங்களா. அப்புறம் சேர் பிரேசிங். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து நம்மளோட growth ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணுது, நம்மளோட டெஸ்டோஸ்டிரோனை ஸ்டிமுலேட் பண்ணுது, லிபிடோ நம்ம செக்ஸ் மேலே இருக்கிற ஆர்வத்தை வந்து தூண்டுது. அப்புறம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து உதாரணத்துக்கு சீட்டட் யோகா, ஸ்ட்ரெச் பண்ணுறது, உட்காந்துட்டு பண்ணுற யோகா, இல்லை டாய்ச்சி. இதெல்லாம் வந்து டாய்ச்சிங்கிற ஒரு டைப் ஆஃப் யோகான்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து செரட்டோனின், நம்ம லாஃபிங் ஹார்மோனை இம்ப்ரூவ் பண்ணுது அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்துது, நம்ம உடம்போட ஃப்ளெக்சிபிலிட்டியை. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா டைப் வந்து ஃப்ளோர் எக்ஸசைஸ் தான் நான் சொல்லித்தரதே மெயினாக. ஸோ ஃப்ளோர் எக்ஸசைஸில் பிரிட்ஜ், வலது காலை மடக்கி இடது காலை மடக்கி இடுப்பு தூக்குங்கன்னு நான் சொல்லித்தரேன்ல, அந்த பிரிட்ஜிங் எக்ஸசைஸோ லெக்ஸை வந்து இப்படி ஸ்லைட் பண்ணுறது, வெளியில் கொண்டு போகிறது, உள்ளே கொண்டு வர்றது, அதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த எக்ஸசைஸ் வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் சுகருக்கு காரணம். நம்ம நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்துது. இன்சுலின் வந்து நல்லா திரும்பவும் வந்து செல்ஸ் வந்து இன்சுலினை உள்ளே இழுத்துக்குது, வேணான்னு ஒதுக்கி வச்சது உள்ளே இழுத்துக்குது. நம்ம சிடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால ஸ்ட்ரெஸ்ஸுனால எல்லாம் வேணான்றுச்சு, இல்லை ஓவர் ஏரோபிக்ஸ் அது இது பண்ணி நிறைய வாக்கிங் போய் சுகருக்கு வாக்கிங் போகிறேன், ஜாகிங் போகிறேன், ரன்னிங் போகிறேன்னு எல்லாத்தையும் கெடுத்து வச்சதை இது வந்து கரெக்ட் பண்ணிடுது. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள். அடுத்து ஃபைனலாக நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதுக்கான கன்க்ளூஷன் சொல்லிடுறேங்க. ஹார்மோன் வந்து ஏதோ ஜஸ்ட் ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது வந்து பயாலஜி, உடம்போட உயிர்த்தன்மை, நம்ம மோஷன், நம்மளோட மூமெண்ட்டோட உயிர்த்தன்மை. மூமெண்ட் தாங்க ஹார்மோனு. மூமெண்ட்னா மனசில் இருக்கிற அன்போடு வர்ற மூமெண்ட் தான் ஹார்மோன் நல்லா வேலை செய்யும். அதான் அன்போடு வர்ற மூமெண்ட்டான லவ்வு, ரிலேஷன்ஷிப்பு, செக்ஸு, இல்லைன்னா வந்து மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பு, இதையெல்லாம் ஏன்னே தெரியல, அதெல்லாம் தேவையில்லாததாக ஒதுக்கி விட்டுட்டு படிப்பு, பணம், சம்பாத்தியம், வேலை, அப்புறம் வந்து வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, அமெரிக்கா போகிறது, ஆஸ்திரேலியா போகிறது, ராக்கெட் விடுறது, இதையெல்லாம் வந்து நம்ம பெருசுன்னு நினச்சிக்கிட்டோம். அதுவும் இருக்கட்டும், டெக்கும் இருக்கட்டும், இதுவும் இருக்கட்டும். பீயிங் அண்ட் பிகமிங். பீயிங்கை கெடுத்து பிகமிங் ஆக முடியாது. பீயிங்னா நம்ம இருப்பு, நம்ம மகிழ்ச்சி, நம்ம தூக்கம், அதை வச்சுக்கிட்டு தான் இது வரணும். அதுதான் இருக்கலையே பெஸ்ட்டு. அது முடியாதவங்க நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் பண்ணி இதை கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணுறோன்னா, இது when we move in the right way, even gently we send signals that, அதாவது நம்ம ரைட் வேல மூவ் பண்ணுறப்போ, நம்ம ரைட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறப்போ, ஸோ அந்த எக்ஸசைஸை நான் சொல்லி கொடுத்து அப்புறம் என்னென்னா அந்த ஜென்டிலாக ரைட் வேல நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரப்ப என்ன ஆகுதுன்னா, என்னென்ன நடக்குதுன்னா, ஸ்ட்ரெஸ் வந்து காம் டவுன் ஆகுது, உங்களோட மன அழுத்தம் அப்படியே குறையுது, ஹீலிங்கை ஆக்டிவேட் பண்ணுது. நம்ம உடம்பு தான் நம்மளோட உடம்புல வர நோய்களை எல்லாம் சரி பண்ணுறது. அந்த ஹீலிங், அதுக்கு பேர் தான் ஹீலிங், சரி பண்ணுறது, ரிப்பேர், ஹீலிங், அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுதுன்னா நல்லா செயல்பட வைக்குது. நம்மளோட மூடை பூஸ்ட் பண்ணுது, நல்ல மூடுக்கு நம்மளை வர வைக்குது. அப்புறம் நம்மளோட பேர்ன் ஃபேட் நேச்சுரலி, நம்மளோட கொழுப்பை வந்து நேச்சுரலாக வந்து பேர்ன் பண்ணி விட்ருது. நேச்சுரல் வேல எல்லாத்தையும் எரிச்சு விட்ருது. கொழுப்பையெல்லாம் எரித்து கொழுப்பே இல்லாமல் நல்லபடியாக இருக்க வைக்குது. கொழுப்புனா நல்ல கொழுப்பு தான் இருக்கும், கெட்ட கொழுப்பு ஓவராக இருக்கிறது, பேலன்ஸ்டு கொழுப்பே இல்லைன்னா நம்ம போய் சேர்ந்துருவோம். கொழுப்பு இருக்கணும் தான், அது லிமிட்டாக இருக்கணும், ஓவராக இருக்கக்கூடாது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக் எக்ஸசைசஸ் வந்து சேஃபு. மொதல் பாயிண்ட், இது ரொம்ப சேஃப். ஹார்ட் பேஷண்ட் கூட செய்யலாம், கால் வலி செய்யலாம், இடுப்பு வலி செய்யலாம், முழங்கால் வலி செய்யலாம், கழுத்து வலி செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாங்க. சின்னவங்க செய்யலாம், பெரியவங்க செய்யலாம், மிடில் ஏஜ் செய்யலாம், ஆஸ்துமா இருக்கிறவங்க செய்யலாம். ஒருத்தர் மூக்கில் ஆக்சிஜன் சிலிண்டரோட என்ன இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் ILDன்னு அதை வச்சுக்கிட்டே வந்து ப்ரீத்திங் பண்ணி என்கிட்ட சரியானார். அந்த இதையே இத்தனைக்கும் ஆன்லைனில் பண்ணி கோவாலேருந்து வந்தார். ஸோ அந்த மாதிரி யார் வேணாலும் செய்யலாங்க. சேஃபு, சஸ்டைனபிள் அண்ட் டீப்லி பவர்ஃபுல்.
அப்படின்னா சேஃபானது நம்பர் 1. சஸ்டைனபிள்னா வாழ்க்கை பூரா செய்ய முடியும் கன்சிஸ்டன்சியாக. நான் 6 மாதம் தான் செய்ய சொல்கிறேன், அதுக்கு மேலே செய்ய வேணாம். வாழ்க்கை முறையை ஜாலியாக மாற்றிக்கோங்க. இருக்குல்லையே நல்ல எக்ஸசைஸ் அதுதான். அன்பு தான் நல்ல எக்ஸசைஸ். அன்பு, ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆர் ஏதோ ஒன்று, அந்த மாதிரி தான் வந்து உண்மையான நல்ல எக்ஸசைஸு. அது முடியாதவங்க, அது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறவங்க இந்த நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸஸ் செஞ்சுக்கலாம். சரியா? இது சஸ்டைனபிள், வாழ்க்கை பூரா செய்ய முடியும். டீப்லி பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல், டீப்லி பவர்ஃபுல். செய்யறதுக்கு தான் அப்படி தெரியும். எவ்வளவு பெரிய நோயும் ஒரு வாரத்தில் சரியாயிடும் அப்படிங்கிறது. ஒரு வாரத்தில் அந்த சிம்டம்ல இருந்து நல்லா நோயிலேருந்து ரிவர்சல் ஆகணும்னு 6 மாதம் செய்யணும். எஸ்பெஷலி இது யாருக்கு ஒத்து வரும்னா ஹைப்பர் டென்ஷன்காரங்களுக்கு, பிபிக்காரங்க. அந்த ஓடுற எக்ஸசைஸ், நிற்கிறது, நடக்கிறது எல்லாம் செஞ்சிங்கன்னா பயங்கரமாக பிபி ரைஸ் ஆயிடும். ஆனால் இதில் துளி கூட ரைஸ் ஆகாது, குறையும். அண்ட் ஒபிசிட்டி, வெயிட்டாக இருக்கிறவங்க, வெயிட் குறைக்க இந்த எக்ஸசைஸ் தான் முக்கியம். அண்டு க்ரானிக் ஃபெட்டிக், இந்த என்ன தைராய்டுனால அதனால எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்கிறவங்க, இதெல்லாம் இருக்கும். இன்னும் 100 நோய்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் வேணும்னா இப்போவும் சொல்கிறேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் 15 நாள் கிளாஸில் சேர்த்துக்கிறேன். டெய்லி 3/4 மணி நேரம் விருப்பப்பட்ட நேரத்தில் வரலாம். நானும் டீம் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட், என்கிட்ட ஒர்க் பண்ணுற மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. அந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் டீமாக சேர்ந்து அதில் 1-to-1, ஒருத்தருக்கு ஒருத்தருங்கிற மாதிரியும், சிலர் குரூப் தான் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு குரூப் மாதிரியும் செஷன்ஸ் எடுத்து அது ஓவராலாக 15 டேஸில் சொல்லி கொடுத்து டேக் ஹோம் எக்ஸசைஸ் 2 hours, கடைசியாக 2 மணி நேரம் எக்ஸசைஸ் கிடைக்கும். தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசிலையும் ஆக்டிவேட் பண்ணி கரெக்டாக ஜென்டிலாக சொல்லி கொடுத்து அதை நல்லா பண்ணி, அதை தவிர ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சியும் சொல்லி கொடுத்து நிறைய நோய் க்யூர் ஆகுது. 100கணக்கான நோய், கழுத்து வலி சரியாகுது, இடுப்பு வலி சரியாகுது, தலை சுத்தல், இம்பேலன்ஸ், வாமிட்டிங் சென்சேஷன், ஃப்ரோசன் ஷோல்டர், அடிசிவ் கேப்சுலைட்டிஸ், பெரிய ஆர்த்ரைட்டிஸ், டென்னிஸ் எல்போ, கோல்ஃபஸ் எல்போ, செஸ்ட்டில் பால்பிட்டேஷனு, இங்கே வந்து காஸ்ட்ரோகாண்ட்ரைட்டிஸு, அதுக்கப்புறம் வந்து இங்கே இது சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரோட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், பிரேக்கியல் நியூராலஜி, நரம்பு அழுத்துறது, ஜவ்வு விலகிறது, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, ஜவ்வு வீங்கிறது, அப்புறம் வந்து இடுப்பில் எலும்பு தேய்மானம், லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், இடுப்பில் ஜவ்வு வீங்கி, ஜவ்வு விலகி, ஜவ்வு தொத்தி, நரம்பு அழுத்தி, சயாட்டிக்கா. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தா இடுப்பில் டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரோட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், அதான் ஜவ்வு வீங்கி, ஜவ்வு விலகி, ஜவ்வு தொத்திட்டு இருந்தது. அப்புறம் வேரிகோஸ் வெயின், அப்புறம் வந்து முழங்காலில் முட்டி தேய்மானம், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், நீ ஆங்கிளில் பிளான்டர் ஃபேசைட்டிஸு, அதை தவிர வந்து பெல்விக் ஃப்ளோர், யூரினரி இன்கான்டினன்ஸ், பிளாடர் இன்கான்டினன்ஸ், அதாவது அடிக்கடி யூரின் போயிடுறது, ஏன்னா பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்த்தாக இல்லை. அதை தவிர ஹெர்னியா வந்துடுது, வயிற்றில் கரெக்டான ஒரு இது இல்லாமல். அதை தவிர கட் ஹெல்த்து, நம்மளோட கட்டோட ஹெல்த்து, அது தவிர டைஜஷன் நல்லா இருக்கிறது, அது தவிர சுகரு, அப்புறம் வந்து பிபி, ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, குண்டாக இருக்கிறது, பிசிஓடி, பிசிஓஎஸ், அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸு, அப்புறம் இந்த நீர்க்கட்டி ஃபீமேல்ஸ்க்கு, அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ஸு, இது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதை தவிர வந்து குழந்தையின்மை, இன்ஃபெர்டிலிட்டி, அதை தவிர என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரீ ப்ரெக்னன்சி எக்ஸசைஸ், போஸ்ட் ப்ரெக்னன்சி எக்ஸசைஸ், ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி நார்மல் டெலிவரிக்கான எக்ஸசைஸு, மம்மி டம்மின்னு சொல்லுவாங்கள்ல, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வயிறு இவ்வளோ பெருசு வராது, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, இது மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிடுது. இர்ரெகுலர் பீரியட்ஸு, அப்புறம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் 15 நாள் டெய்லி 3/4 மணி நேரம் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அப்புறம் அந்த எக்ஸசைஸ் 6 மாதம் பண்ணியோ அதுக்கும் மேலே பண்ணியோ நீங்கள் ஓவராலாக உங்கள் ஹெல்த்தை பாதுகாத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.